ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மகாதேவ்யே ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள். இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விடியற்காலை 2:59 சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது. சித்திரை மாத பிறப்பு. இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பலனை இப்போ நம்ம பகிர போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே, அதாவது மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது மட்டும்தான். வருஷ கடைசியில், அதாவது பங்குனி மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நடக்கிறது. வேறு எந்த கிரக பயிற்சிகளும் இல்லை. இந்த வருஷத்தில் 3 கிரகணங்கள் ஏற்படும். சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது. அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும். வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டா இன்னும் விசேஷமாக இருக்கும். மேஷ ராசியில் சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில். மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தின கிரகம்னு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதே சமயம் மீன ராசியில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். சுக்கிரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. இதில் புதன் நீச்சஸ்தானம். மீன ராசிங்கிறது புதனுக்கு நீச்சஸ்தானம். உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி காண்பார்கள். அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும். ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர், இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா, விளையாட்டு, கலை, மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது. விவசாயம் சார்ந்த தொழிலில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது. ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும். உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க, ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள், குழந்தை இருப்பாள், இல்லாட்டி அம்மா இருப்பாங்க, இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க, இல்லாட்டி காதலி இருப்பாள், இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நண்பியாக ஒரு பொண்ணு இருப்பாள். என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள். அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்குது. அந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். எப்படி சார் நல்ல மாற்றம்?
நாங்கள் தான் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டுமே அப்படின்னா, உங்களுக்கு தனலாபத்தை தரக்கூடிய குரு பகவான் சனி பார்வையில் இருந்ததுனால கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு வருமானம், நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கணுன்னா 100 ரூபாய்க்கு வேலை பண்ணலாம் தான். ஆனால் உங்களுடைய தகுதி பார்த்திங்கன்னா 1000 ரூபா. ஆனால் நீங்கள் அதை 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம், மரியாதை, செல்வாக்கு, மதிப்பு மரியாதை உயர்வது போன்ற அனைத்து விஷயங்களும் நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான வருமானமே வந்திருக்காது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மணி நேரம் தான் உழைப்பீங்க, ஆனால் 200 மணி நேரத்துக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான வருமானம் வரும். ஸோ வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் டும் கல்யாண ஒளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். அதே சமயம் குரு எங்கே இருக்காருன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கார். அதாவது 5ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடம். அதனால் 5ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி, வழக்கு வெற்றி, இளைய சகோதரர்களால் ஆதாயம், உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதில் இந்த 7ஆம் இடத்திலிருந்து குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துறையின் தந்தைக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் மாமனாருக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் மாமனாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் இந்த ராசியில், விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால சனி பாதிப்பு உங்களுக்கு பெரிதாக கெடுதலை பண்ணாது. இது நாள் வரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவியிலேருந்து, மாமனார் மாமியார்லேருந்து, உங்களுடைய உங்கள் மாமனாரோட அண்ணாவோட சம்பந்தியோட 2வது பையனுடைய மாமனார்லேருந்து எல்லாரும் உங்களை கூப்பிட்டு மரியாதைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் பிராமண பாஷையில் சொல்லுவாங்க, அக்குள்ள ஒட்டின்னு தொக்குள்ள ஒட்டின்னு. ஆச்சானைக்கு பேச்சா மதனைக்கு உட பிறந்தாலும் சம்மந்தமே இல்லாத நபர்கள்லாம் உங்ககிட்ட உறவு கொண்டு ஆடுவார்கள். உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி வருஷங்கிறது விரோதியை அழிக்கக்கூடிய ஆண்டாக விருச்சிக ராசிக்கு இருக்குது. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். சனி பெயர்ச்சி நடக்க போகிறது மார்ச் மாதம் 29, 2025 வருஷம். அதாவது குரோதி வருஷத்தில் பங்குனி மாதத்தில். அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கை பயன்படுத்திக்கலாம். பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரை இத்தனை நாள் நிறைய பேசியிருப்பீங்க, வளன்னு பேசியிருப்பீங்க. ஆனால் இப்போ பேச்சை குறைச்சி அந்த பேச்சை குறைப்பதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதில்ல. சிக்கல்கள், தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசி ஆக்சுவலாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் இந்த உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு திருப்தி இருக்கும். சார் எனக்கு அது சொல்லலையே, இது சொல்லலையே, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு சொல்லலையேன்னு அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தாலும் செல்வாக்கு, பதவி உயர்வு, நண்பர்களால் உதவிகள், உங்ககிட்ட பணம் இருக்காது, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் பேரை சொல்லி அவங்க செலவு பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா
மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ உங்கள் பேரை சொல்லி அடுத்தவங்க செலவு பண்ணுவாங்க. உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டீங்க. அவ்வளவு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த செலவுக்கு உங்கள் பணம் செலவாகாது. அதுதான் உங்களுடைய விசேஷம். இந்த 2024-25 குரோதி வருடத்தினுடைய விசேஷம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள், குறிப்பாக கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன் கிருஷ்ணர் வழிபாடு தெரியணும்ல? நண்பனுக்கு உதாரணம் கிருஷ்ணன். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தவன் கிருஷ்ணன். அந்த பார்த்த சாரதியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கும் அவன் சாரதியாக இருந்து உங்கள் வாழ்க்கை தடத்தில் இருக்கும் பயணத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறிவான்.